Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Vivo V15 Pro பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணாதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Vivo V15 Pro இந்த ஃபோன் வந்துட்டு இந்தியாவில் 20th February லான்ச் பண்ண போகிறதா ஒரு இமேஜ் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இமேஜை பார்க்கும் போதே நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஒரு பாப்அப் செல்ஃபி கேமராவோட தான் Vivo V15 Pro லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா வந்துட்டு ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்னு இவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னே சொல்லலாம். இது ஆல்மோஸ்ட் நம்ம விவோ நெக்ஸ்ட்ல பார்த்த மாதிரியே அதே டைப்பான பாப்அப் கேமரா தான். ஆனால் இதில் வந்துட்டு இன்னும் பெட்டர் குவாலிட்டி, அதாவது 32 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறதுனால இன்னும் பெட்டர் குவாலிட்டி இமேஜஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருவோங்க. அதாவது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ஒரு அஃபீஷியலாக விவோவே வெளியிட்ட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லை இந்த ஃபோனுக்கு. இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். அதாவது இப்போது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்பெக்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோனுக்கு. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதலாவது வந்துட்டு ஒரு 6.4 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் இந்த ஃபோனுக்கு கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது கைஸ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான பெசல்லெஸ் ஸ்க்ரீன் தான் இந்த ஃபோனில் இருக்கும்னு எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அது ஏன்னா இந்த 32 சொன்ன மாதிரி இந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி பாப்அப் கேமரா இருக்கிறதுனால இந்த பாப்அப் விஷயம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஸ்க்ரீன் வந்துட்டு பெசில்லெஸ்ஸாக இருக்குது. அதாவது எந்த ஒரு நாச்சோ இல்லை வாட்டர் ட்ராப் நாச்சோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ ஸ்க்ரீனில் இல்லாமல் இந்த பஞ்சோல் எதுவுமே இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் பெசில்லெஸ் ஸ்க்ரீன் ஃபுல் டிஸ்பிளே கொடுக்கறதுக்காக தான் இந்த பாப்அப் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்து. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டியூவல் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்தா அது வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேல்யூ இன்னும் அதிகமாக்கிடும். அதாவது ப்ரைஸிங்கும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால இவங்க ஒரு 30,000 அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் எடுத்துன்னு வரணும்னா ட்ரிபிள் ரேர் கேமரா கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பாப்அப் கேமரா பெசில்லெஸ் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால ஒரு டியூவல் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் இந்த ஃபோனில் எடுத்துன்னு வரப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3500 mAh பேட்டரி தான் இந்த ஃபோனுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி விவோ V11 ப்ரோவில் வந்துட்டு 3400 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு அதே மாதிரி 3400 இல்லை 3500 mAh பேட்டரி தான் கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கு அதோட இல்லாமல் டைப் சி யூஎஸ்பி போர்டு தான் இந்த ஃபோனுக்கு கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் விவோ V11 ப்ரோவில் பார்த்த மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதான் இது ஆக்சுவலி கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏன்னா விவோ V11 ப்ரோவில் கொடுத்துருந்து வந்துட்டு இதில் எடுக்க மாட்டாங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் யூஎஸ்பி டைப் சி வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ப்ரொசஸர். ஸோ விவோ V11 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 660 AI ப்ரொசஸர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன்னால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு Snapdragon 675 இல்லைனா 710 இல்லைனா அதுக்குன்னா பெட்டரான சிப்செட்டை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அஃப்கோர்ஸ் ஒரு Snapdragon 660 கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதோட அப்கிரேடட் ஏதாவது ஒரு சிப் செட் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு அப்கிரேடட் சிப் செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வேரியன்ட்ஸ், அதாவது இந்த ஃபோன் வந்துட்டு விவோ V15 Pro வந்துட்டு ஒரு 4GB அண்ட் 6GB RAM வேரியண்ட் வித் 64 and 128GB ஸ்டோரேஜோட இது ரெண்டு வேரியண்ட் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது கைஸ் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இத்தனை நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட
ஒரு 30,000 to 32,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும் மார்க்கெட்லேருந்து தான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா, 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா, அதோட பெசில்லெஸ் ஸ்க்ரீன், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 and 6GB ரேம் வேரியண்ட், ப்ளஸ் ஒரு ரொம்பவே நல்ல ப்ரொசஸர் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஃபோன் வந்தால், அதுவும் இந்த ப்ரைஸில் 30,000 வந்தால், நிஜமாகவே இந்த கரண்ட் மார்க்கெட்டில் 30,000 இருக்கிற செக்மெண்ட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ரீச் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது கைஸ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் சொன்ன மாதிரி 20th February வந்துட்டு இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் இன்னொரு 1 or 2 weeksல இன்னும் கொஞ்சம் அன்வீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது லீக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸோ இல்லைனா ஏதாவது அன்பாக்சிங் வீடியோவோ இல்லை ஏதாவது மூவி ரியாக்ஷன் வீடியோஸ் இல்லை எந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு அந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ until then, signing off from Sandeep. தோத்தாலும் ஜெயிச்சாலும்